ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு சிம்பிள் டெக்னிக்கை வச்சு எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு $100 வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணலான்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் என்னென்னு நான் சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த சேனல் வந்து ஆன்லைன் மணி மேக்கிங், அதுக்கப்புறம் ஆண்டர்ப்ரனர்ஷிப், லைக் நியூ பிஸ்னஸ் ஐடியாஸ் அதை பற்றி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆன் பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போ இந்த சிம்பிள் டெக்னிக் என்னென்னு நான் சொல்ல போகிறேன். இந்த டெக்னிக்கை வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா கேஷ்லாம் ஏர்ன் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஃபுல் டைமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதை வச்சு என்னோடய சஜஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த கேஷை வச்சு. இப்போ நீங்கள் பார்க்க போகிற வெப்சைட் நேம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா StrengthMe.io. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். எப்படிடா ஏர்ன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு வெப்சைட்டோட லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்க்கை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். இங்கே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களை இந்த வெப்சைட் வந்து நம்மளுக்கு ஷார்ட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே நம்ம சர்ச் பண்ணி இங்கே வந்து இது பண்ணோன்னா ஷார்ட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஷார்ட்டன் பண்ணி கொடுத்த லிங்க்கை வந்து நம்ம வந்து நிறையா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நம்ம வந்து லைக் ஷேர் பண்ணணும். ஸோ ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை வந்து யாராவது உள்ளே போய் கோ த்ரூ பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து பே அவுட் கிடைக்கும். ஸோ இது ஒரு சிம்பிள் டெக்னிக். இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேஷ் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் நான் திங்க் பண்ணுவாங்க என்னென்னா இது வந்து லெஜிட்டான வேயா, லைக் போய் அவங்க பே பண்ணுவாங்களா என்னென்ன, அதெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், பே அவுட் ப்ரூஃப் வந்து நான் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து இவங்க பே அவுட் பண்ணியிருக்காங்க. பேடிஎம்மில் பே அவுட் பண்ணியிருக்காங்க, பேயர்ஸ் அந்த ஒரு ஆப்பில் இது பே பண்ணியிருக்காங்க, பேபாலில் பே பண்ணியிருக்காங்க, ஃபோன்பே, இந்த மாதிரி நிறையா எல்லாமே அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ பேமெண்ட் ப்ரூஃபும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து லெஜிட்டான வே ஆஃப் ஏர்னிங். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து ஒரு நீஷ் எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து வெயிட் லாஸை பற்றி எடுக்க போகிறேன். ஸோ ஹவு டு வெயிட் லாஸ் இன் 2 months அட் ஹோம், அந்த மாதிரி நான் சர்ச் பண்ணியிருக்கேன். என்னென்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து வீட்டிலே இருந்து வெயிட் கெயின் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா நான் இந்த நீஷ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டில் ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஷார்ட் அண்ட் லிங்க் அப்படின்னு நீங்கள் URL கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு யூசர் ஐடி எல்லாமே கேட்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு URL கிடைக்கும். இப்போ வந்து சைன்அப் பண்ணி முடிச்சிட்டேன். சைன்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த சர்ச் வந்துருந்தீங்களா, ஹவு டு லாஸ் வெயிட், அந்த இது வந்துருந்தீங்களா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து காப்பி லிங்க் கொடுத்துக்காங்க. காப்பி லிங்க் கொடுத்துட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட் வந்து ஷார்ட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஷார்ட்டன் பண்ணி கொடுக்குற லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு யூடியூப்பில் வந்துருக்காங்க. யூடியூப்லேயும் சேம் வந்து நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்களா, ஹவு டு லாஸ் வெயிட் இன் 2 monthsன்னு போட்டிருந்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் வந்து யார் நல்லா வியூஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இவங்க வந்து 2 million வியூஸ் கிட்டே இருக்குது. ஸோ இவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ இவங்க வீடியோக்குள்ளே வந்தாச்சு. வீடியோக்குள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, இந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் வந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஆகணும்னா இந்த லிங்க்கை வந்து செக் பண்ணுங்கன்ட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க என்னென்ன. இல்லாட்டி வந்து ஸ்பேம்னு நினச்சி நீங்கள் அவங்க வந்து கமெண்ட்ஸை வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து லைக் நிறைய பேரை பிடிக்கலாம். ஸோ இது இல்லாமல் என்ன பண்ணலான்னா வந்து ட்ரெண்டிங் இருக்குல்ல, ஸோ ட்ரெண்டிங்கில் போயிட்டு அங்கேயும் வந்து ஹெல்த்தை பற்றி ஏதாவது ஒரு நீஷ், அந்த ஹெல்த்தோட நீஷை பற்றி ஏதாவது இருந்ததுன்னா ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸோ கமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து நிறைய வியூவர்ஸை வந்து கேட்ச் பண்ணலாம். அது இல்லாமல் நான் இன்னொரு டெக்னிக் சொல்ல போகிறேன். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸியான வழியில் வந்து நம்ம URL வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைக்கலாம். நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு வெயிட் லாஸ் ஃபோரம்னு நீங்கள் டைப் பண்ணணும். வெயிட் லாஸ் ஃபோரம், ஓகேயா? ஸோ அதை டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வரும். வெப்சைட்டில் வந்து வெயிட் லாஸை பற்றி vlog எழுதியிருப்பாங்கள்ல, ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் கொஸ்டின்ஸ் அண்ட் எப்படி ஏதாவது ஒரு ஈஸி டெக்னிக் வந்து ஏர்ன் பண்ண வெயிட் லாஸ் பண்ணலான்ட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களோட லிங்க்கை வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ அந்த vlogல வந்து உங்கள் நேம், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் vlog URL அந்த ஷார்ட்டன் பண்ணியிருந்ததில் இங்கே வந்து நீங்கள் ஷார்ட்டன் பண்ணியிருந்தீங்களா அந்த URL வந்து நீங்கள் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி சைன்அப் அண்ட் சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் URL வந்து அவங்க அந்த vlogல வந்து இருக்கும். அந்த வழியாக வந்து நிறைய பேரை நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒரு டெக்னிக் வந்து. ஸோ நான் இப்போ வந்து ஒரு டெக்னிக் அண்ட் போனஸ் டிப், ஓகே. ஸோ இது வந்து நான் சொல்கிறது கேளுங்க.
இது என்னென்னா வந்து நீங்கள் சைன்அப் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து போனஸ் $1 கொடுத்துருவாங்க. உங்களோட மினிமம் பே அவுட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து $5 ஓகே. நீங்கள் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பே அவுட் வந்து நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அதுக்கு வந்து $3 தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நிறைய பேரை கவர் பண்ணணும், நிறையா ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ரீன்லேண்ட் தான் உங்களுக்கு வந்து நிறைய பே அவுட் கொடுக்குறாங்க. லைக் டெஸ்க்டாப்பு, மொபைலுக்கு எல்லாத்துக்குமே வந்து. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து கூகுளில் ஒரு சின்ன ஒரு ஹேக் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை செஞ்சோன்னா வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ அது என்னென்னா இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போயிடணும். கூகுள் வந்துட்டு செட்டிங்ஸ் போயிட்டு அட்வான்ஸ் சர்ச்ன்னு இருக்குல்ல, அது நீங்கள் டேப் பண்ணணும். அது போனீங்கன்னா உள்ளே வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து ரீஜன் இருக்கும். ஸோ எனி ரீஜன் நீங்கள் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா க்ரீன்லேண்டை சர்ச் பண்ணி நீங்கள் அதை இது ஆட் சப்மிட்னு கொடுக்கணும். ஓகேயா? வெயிட் பண்ணுங்கள், க்ரீன்லேண்ட் பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. ஸோ இப்போது நம்ம க்ரீன்லேண்டை செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் சர்ச்ன்னு இருக்குது. ஸோ அதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து க்ரீன்லேண்டோட vlog தான் வரும். ஸோ அதில் உள்ள அவங்க கண்ட்ரியில் என்னென்னலாம் பார்க்குறாங்களோ அது மட்டும்தான் வரும். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து நான் ப்ரீவியஸாக சொன்னேன்ல, ஒரு ஃபோரம் வெப்சைட் போய்ட்டு எப்படி நம்மளோட யூஆர்எல்லை வந்து லைக் சென்ட் பண்ணி அதை வந்து நிறைய பேரை பார்க்க வைக்கலான்ட்டு. ஸோ அதே டெக்னிக்கை வந்து நீங்கள் இதுலேயும் செய்யணும். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு அந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நிறையா பே அவுட் கிடைக்கும். நீங்கள் இந்தியன் அந்த வெப்சைட்ஸில் மட்டும்தான் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பே அவுட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ க்ரீன்லேண்ட் வழியாக நீங்கள் வந்து லைக் லிங்க்கை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா, நிறையா வெப்சைட்ஸ்க்கு வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு $22 கிட்ட வரும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் பே அவுட் பண்ணலாம், பே அவுட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாேருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணணுன்னா அது இது வழியாக ஏர்ன் பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம வந்து நிறையா வீடியோஸ் வந்து ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.